வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட அதோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அப்புறம் அது ரிலேட்டடான மற்ற கொஷின்ஸும் எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தின் சிலிண்டரோட ஃப்ளூயிட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? P = 30 kg/cm². நீங்கள் யூனிட் வந்து ஃபுல் கொஷினையும் படித்து பார்த்துட்டு அப்புறம் வேணால் மாற்றிக்கலாம். ஓகேவா? சேம் யூனிட்டுக்கு. த இன்சைட் டயா வந்து 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்சைட் டயாமீட்டர் 60 சென்டிமீட்டர். லிமிட்டட் டென்சைல். ஓகேவா? லிமிட்டட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டாக 900. ஓகேவா? 900 kg/cm² தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த கொடுத்துக்கிற வேல்யூ kg/cm² இருக்குது. அப்போ யூனிட்டை நம்ம மாற்ற தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே சேம் யூனிட்டில் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய திக்னஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ திக்னஸை சென்டிமீட்டரில் கிடைக்கும் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா டயாமீட்டர் சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ பாருங்கள், டோன்ட் டேக் P/40. ஓகேவா? σ1 ஒன்லி σ1 ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? இது σ2 லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? நம்ம ப்ரெஷர் வெசல் தனி வீடியோவை போட்டிருக்கோம். டவுட் இருந்தால் அதில் பாருங்கள். ஓகேவா? நம்ம கால்குலேஷனுக்கு எப்பயுமே PD/2T தான் எடுத்துக்கணும், ஏன்னா அதில் தான் மேக்ஸிமம் வால் திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ T பாருங்கள், T வேணும்னா T = PD/2σ. ஓகேவா? இப்போ நீங்கள் P D எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து மேலேங்களையும் அப்படியே கேன்சல் ஆகி 1 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஓகே, 1 கிடைக்கும். நம்ம டயாமீட்டர் வந்து சென்டிமீட்டர் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அதனால் அதுவும் சென்டிமீட்டர். ஆனால் ஆப்ஷனில் வந்து எம்எம்மில் கொடுத்துருந்தாங்க. அப்போ மாற்றினீங்கன்னா 10 mm. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 10 mm தான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள். ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு, ஓகேவா, சப்ஜெக்டட் டு கம்பைன்டு ட்விஸ்டிங் அண்டு பெண்டிங். ஓகேவா? கம்பைன்டு ட்விஸ்டிங் அண்டு பெண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போனா வாட் இஸ் த ஈக்குவலன்ட்? கம்பைன்டு பெண்டிங் அண்ட் ட்விஸ்டிங் இருந்ததுன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது. ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட்டு கேட்கலாம், இல்லை ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட். அப்போ பெண்டிங் மூமெண்ட்னா பாருங்கள், ஆஃப் எம். சாதாரணமாக நம்ம எப்பயும் போல் ஒரு எம் கண்டுபிடிப்போமா, ப்ளஸ் டிஇ. இது வந்து டிஇன்றது சாதாரணமாக கண்டுபிடிக்கிற டார்க் இல்லை. டிஇன்றது ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங். ஓகேவா? சாதாரணமாக டார்க் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை √m² + t². ஓகேவா? எம் வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வச்சு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிப்போம். டார்க் வந்து பவர் கொடுத்தா 2π/NT/16 டார்க் கண்டுபிடிப்போம். அதை எடுத்துகிட்டு வந்து எம்மையும் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அதான் ஈக்குவலன்ட் டார்க். அப்படி இல்லைனா ஆர் ஆஃப் எம் ப்ளஸ் √m² + p². ஏன்னா டி ஈக்குவலன்ட் டார்க்குன்றது √m² + t². ஓகேவா? அது பெண்டிங் மொமெண்ட்டில், ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட்டில் வரும். ஓகேவா? அது பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக? அது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. தனியாக ட்விஸ்டிங் மட்டும் கொடுத்துருந்தா ஃபார்முலா என்ன வரும்? CSS τ = 16T/πd³ வரும். ஓகேவா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் மே பி டிஃபைன்ட் அஸ். ஆன்சர் என்னென்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு அண்டர் எலாஸ்டிக் கண்டிஷன் அப்படின்றது தான் ஆப்ஷன். ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு அண்டர் எலாஸ்டிக் கண்டிஷன். ஆனால் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு அப் டு எலாஸ்டிக் லிமிட். ஓகேவா? அப்போ ஆன்சரில் லேசாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டர் எலாஸ்டிக் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எலாஸ்டிக் கண்டிஷன். அப்போ ஈல்டுக்கு அப்புறம் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்னென்னா அப் டு த ஃப்ராக்சர். ஓகேவா? அப் டு த ஃப்ராக்சர் வரைக்கும் எதுனா டஃப்னஸ் இஸ் ஏ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அப் டு ஃப்ராக்சர் ஆஃப் எ மெட்டீரியல். ஓகேவா? அப்போ இன்னொரு டேர்ம் வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். மாடுலஸ்னால் ஒன்றும் இல்லை, பெர் யூனிட் வேல்யூம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? மாடுலஸ்னால் யூனிட் வேல்யூம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மாடுலஸ்னால் பெர் யூனிட் வேல்யூம், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னால் அப் டு த எலாஸ்டிக் லிமிட், டஃப்னஸ்னால் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு. அடுத்து பாருங்கள். A rod of length L, area A, young's modulus E, subjected to a P புல்லிங் ஃபோர்ஸ்னு கொடுத்தனாலும் ஓகேவா, இல்லை கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தடில் தான் வரும். ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த மெட்டீரியல். பாருங்கள், ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த மெட்டீரியல் வந்து மெனி ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த 4 ஃபார்முலா கூட டேரெக்டாக கொஷினில் கேட்கலாம். ஓகேவா? ஆஃப் P∇, நம்ம லோடு டிஃப்ளெக்ஷன் டயக்ராம் எடுத்தால் P∇, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எடுத்துகிட்டு ஆஃப் P∇. ஓகேவா? இல்லைனா σ²/2E யங்ஸ் மாடுலஸ். அதுவே ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை ஆனால் σ²/2G மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் தான் அப்ளை ஆகுது. அப்போ அந்த ஆஃப் P∇ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டெல்லுன்றது PL/AE. ஓகேவா? PL/AE. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் = யங்ஸ் மாடுலஸ்னு வரும். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் = யங்ஸ் மாடுலஸ்னு வருமா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து P²L/2A தான் ஆன்சர். அப்போ ஆஃப் P∇ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல்லில் ஆஃப் PL
P²L/AEன்னு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 5 கிரிப்ளிங் லோடு அப்படின்னாலும் பக்லிங் லோட் எய்லர் காலம் எல்லாம் ஒன்று தான். லென்த் L வித் ஏ ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் அதர் எண்டு ஃப்ரீ. ஓகேவா? ஃப்ரீ அதை நல்லா பார்த்துங்க. ஒன் எண்டு ஃபிக்ஸ்டு அதர் எண்டு ஃப்ரீ. அப்போ ஃப்ரீன்னு வந்துட்டாலே ஃப்ரீயாக விட்டால் அது சீக்கிரமாக அந்த பக்லிங் லோடு வந்து அதிகமாக தாங்க முடியாது, கம்மியாக தான் இருக்கும், உடஞ்சிரும் சீக்கிரமாக. ஓகேவா? பக்லிங் லோடு கம்மியாக இருக்கும் ஃப்ரீயாக விட்டனா. அப்போ /4 கீழே வருது பாருங்கள், அதான் கம்மியான லோடு இருக்கிறதுலே, அதுதான் ஆன்சர். ஓகேவா? /4. அதுவே 4 மேலே இருந்துன்னா நியூமரேட்டரில் இருந்ததுன்னா அது வந்து மேக்ஸிமம். அப்போ ஃபிக்ஸ்டு பீம் தான் அதிக கிரிப்ளிங் லோடு தாங்கும். ஓகேவா? π² EI/L² பாருங்கள் மீடியம் வேல்யூவாக இருக்குது, எந்த ஒரு நம்பருமே இல்லாமல் π² EI/L² இருக்குது. அப்போ அது 2 எண்ட் ஹிஞ்சுடு. ஓகேவா? அதுவே 1 எண்ட் ஹிஞ்சுடு 1 எண்டு ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஒரே ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு வரதுனால அப்போ 4 டைம்ஸில் பாதி 2. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2 π² EI/L². அதுவே போத் எண்டு ஃபிக்ஸ்டுனா 4 π² EI. 1 எண்டு ஃப்ரீயாக விட்டாலே சீக்கிரம் உடஞ்சிரும். இருக்கிறதுலே கம்மியான பக்லிங் லோடு ஃப்ரீயாக விட்டால் தான். ஓகேவா? அதுக்கு தான் π² EI/4L². கீழே 4 வரும், ரொம்ப கம்மி. அப்போ இந்த 4மே எது வேணாலும் இது கேட்கலாம், கொஷினாக கேட்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் மோர் சர்க்கிள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் சர்க்கிள் ரெடியூஸ்டு டு ஏ பாயிண்ட் வென், எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. வென் த பாடி இஸ் சப்ஜெக்ட் டு, ஆன்சர் பாருங்கள், ஈக்குவல் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஆன் 2 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். அப்போ 2 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னா XY தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? XYன்றது ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? 2 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஓகேவா இருக்கணும். அது போக ப்ளஸ் இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த அப்ளை ஆகக்கூடிய மெட்டீரியல் வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஷியர். ஓகேவா? அப்ளை ஆகக்கூடியது ஃப்ரீ ஃப்ரம் ஷியர். அப்போ பாருங்கள், நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் மோர் சர்க்கிள் எப்படி வரையும்னா σx வரைஞ்சிட்டு ஒரு ஆக்சிஸ்லேருந்து அடுத்து σy வரைஞ்சிருவோம். ரெண்டுக்கும் σy மைனஸ் σx மைனஸ் σyக்கு ஆவரேஜ் எடுத்து அது சென்டர் பாயிண்ட்டாக வைப்போம். மோர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டாக வைப்போம். σxக்கு பர்பெண்டிகுலராக தான் அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை போடுவோம். அப்போ அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லைனா தான் பாயிண்டில் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லைனா தான், இருந்தால் நம்ம அதை மேலே போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதை தான் ரேடியஸாக எடுத்து நம்ம சர்க்கிள் வரையும். ஓகேவா? அதை தான் ரேடியஸாக எடுத்து நம்ம சர்க்கிள் வரையும். ஓகே, சர்க்கிள் நான் அந்தளவுக்கு கரெக்டாக வரல எக்ஸாக்டாக. சர்க்கிள் வந்து σx σyக்கு வெளியே போகும். ஓகேவா? σx σy வந்து சர்க்கிளுக்கு உள்ளே தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக பார்த்துங்க. அப்போ அந்த டவுன்றது பெர்பெண்டிகுலராக வரைகிறோமா, அந்த இது வந்து தான் இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த இது 0வாக இருந்தால் தான் அந்த பாயிண்ட்லேயே லொக்கேட் ஆகும். ஓகே, அடுத்தது ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் ரெப்ரசன்ட் த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். அது கூட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 7th பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி டைப்பில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மீட்டரில் ஒரு எண்ட்லேருந்து 2 மீட்டரில் 3 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து அப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ரியாக்ஷன் டார்க் அட் த சப்போர்ட்ஸு? ஓகேவா? நம்ம சென்டரில் ஒரு எண்டில் கொடுத்தா தான் டார்க் வந்து அது ஷாஃப்ட் இன் சீரீஸ். சென்டரில் கொடுத்தாலே அது ஷாஃப்ட் இன் பேரல்னால் டோட்டல் டார்க் ஈக்குவல் டு T1 + T2. ஆனால் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து θ1 = θ2 = θ3. ரெண்டு எண்ட்லேயுமே சேம் தான். ஓகேவா? அதுவே சீரீஸ்னால் டார்க் வந்து சேம், θ = θ1 + θ2. ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டாக வரும் டார்க்கும் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டும். அப்போ பாருங்கள், டோட்டல் இது வந்து 3 தான் இருக்க முடியும். ஆனால் ஏதாவது ஒரு எண்டில் 0 இருக்காது. அப்போ லாஸ்ட் 2 ஆப்ஷன் வந்து கேன்சல் ஆகிரும் தானாகவே. அப்போ நீங்கள் லாஸ்ட் 2 ஆப்ஷன் வர சான்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், 3 நியூட்டன் இது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா, 3 நியூட்டன்ன்றது எந்த எண்டுக்கு பக்கத்தில் இதாகுதுன்னு பாருங்கள், எண்டு 2. ஓகேவா? அப்போ அங்கே தான் அதிகமான டார்க் இருக்கும். எண்டு 2ல் பாருங்கள், அப்போ 2 நியூட்டன் மீட்டர் இருக்கும். எண்டு 1 ஃபஸ்ட் எண்டில் 1 நியூட்டன் மீட்டர் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கே டார்க் அப்ளை ஆகுதோ அதுக்கு பக்கத்துலேயே தான் அதிகமானது இதாகும். அப்படி இல்லைனா இது நீங்கள் எப்படி லாஜிக்கை வச்சு போடாமல் ஃபார்முலா வச்சு போடணும் அப்படின்னா, டார்ஷனல் ஈக்குவேஷன் எழுதுங்க. T/J = Cθ/L. ஓகேவா? τ/r நம்மளுக்கு இங்கே தேவையில்லை, அந்த டேட்டா தேவையில்லை. Cθ சேம்னு சொல்லிட்டோம். J ஃபார் ஏ காமன் மெட்டீரியல். அப்போ T இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/L. ஓகேவா? அப்போ T1/T2 எப்படி எழுதலாம்னா L2/L1 ஆப்போசிட்டாக எழுதலாம். ஓகே, ஏன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு L. ஓகேவா? அப்போ L2/L1 = T1/T2. அதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்கள். T1லேருந்து அந்த ரிசல்டன்ட் டார்க்கோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பாருங்கள். அதை மாதிரி ரிசல்டன்ட் டார்க்லேருந்து T2க்கு எவ்வளோ அதை மாற்றி நம்ம எழுதுனா ½ வரும். அப்போ T1 = என்ன வரும்? T1 கிடையாது, T2 = 2 டைம்ஸ் த
T1 வரும் ஓகேவா. T2 = 2 டைம்ஸ் த T1 வரும். அப்போ நம்ம பார்த்த உடனேயும் சொல்லிடலாம் T2ன்றது தான் கிரேட்டர் ஓகேவா. T2ன்றது கிரேட்டர் வேல்யூ. அப்போ ஆன்சர் 1 நியூட்டன் மீட்டர் 2 நியூட்டன் மீட்டர். T2ன்றது தான் கிரேட்டர் வேல்யூ. அப்படி இல்லைனாலும் நீங்கள் T = T1 + T2ன்னு ஒரு ஃபார்முலா ஏற்கனவே இருக்குது. அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அதில் கூட நீங்கள் T2 = 2 டைம்ஸ் த T1 சப்ஸ்டியூட் பண்ணி T1 = 1 நியூட்டன் மீட்டர்னு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. அப்போ நீங்கள் எப்படி போட்டாலும் ஓகே. இல்லை பார்த்த உடனே சொல்லலாம் எந்த எண்டு பக்கத்தில் இருக்கோ அது மேக்ஸிமம் ஹேஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஓகே.